பரிசுத்தமுள்ள தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறவர். இந்த பூமியில் நீங்களும் நானும் வாழ்வதே ஒரு வாடகை வீடு தான். யோசித்து பாருங்கள், இதை படைத்தவர் பெரிய தேவன். அவருடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுத்திருக்கின்றார். காற்றும் சரி, நீரும் சரி, எதுவானாலும் அது இலவசமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். விலை கொடுத்து வாங்குவதற்கு முடியவே முடியாது. உணவும் உடையும் உறவும் எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுத்தது. அவருக்கு நாம் என்ன திரும்ப கொடுக்க முடியும்? கைமாறாக என்ன கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது. எல்லா தீமைகளிலும், இந்த உலகத்தின் கரைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அவரிடத்தில் தான் உதவி கேட்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும். காரணம், சர்வ வல்லவர், மகா பெரிய தேவன். அந்த தேவனை அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், அதே நேரத்தில் நீதியுள்ள தேவன், நியாயாதிபதி. அவர் திரும்ப வர போகிற தேவன். எப்படிப்பட்டவர்? உங்களையும் என்னையும் நியாயந்திருக்க போகிறவர். அதனால் ஆண்டவரே, என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்தை, செயல், பேச்சு எல்லாம் பிரியமாக இருக்கட்டும். அப்படி அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து குறைவில்லாமல் நடத்துகிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரை உயர்த்துவோமா? கடந்து வந்த பாதைகளை நான் தினமும் பார்க்கிறேன். நினைத்து நினைத்து துதிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி அவரை பாடுவோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தே, ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தே, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தே, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். எங்களை தீமை நின்று ரட்சித்து கொள்ளும் ஆண்டவர். ஆமென். ஒரு நல்ல ஜெபத்தை நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார். மத்தேயு 6:13 இப்படி சொல்லப்படும், தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இந்த உலகத்தின் தீமை நின்று, பொறாமையான மனிதர்களின் தீமை நின்று, பிசாசனுடைய தந்திரங்களின் தீமை நின்று எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த இரவு முழுவதும் கெட்ட சொப்பனங்களுக்கு, தீயவைகளுக்கு, விக்னங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை பழிக்கு பழி, ஆமென், சாபத்தில் இழுக்க நினைக்கிற எல்லா சத்துருக்களுக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து எங்களை அற்புதமாக நடத்தி வரீங்களே, உமக்கு நன்றிப்பா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி. அவர் தந்த சுவாசம்,